அப்போ மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோம், இதில் எங்கெங்கே பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் அந்த டேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு அது அங்கங்கே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு இடத்துல கேமரா லைட் ஆகிடுச்சு, ஒரு சின்ன ஷேக் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் ஃபைனல் டே வரும்போது தான் அந்த ஒரு ஃபைனல் டே இப்போ நம்ம படத்தில் பார்க்குற அந்த ஃபைனல் டேக் எடுக்க முடிஞ்சுச்சு. சிங்கிள் லெங்க்தி ஷாட் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப பாராட்டியும் அது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி அப்படின்னு ஒரு டைரக்டரோட ட்ரீமா அது? அதான் இல்லை, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக எல்லா ஃபில்ம் மேக்கருக்குமே கொடுக்கும் சார். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று எடுக்கணுன்றது வந்து ஒரு அதில் ஒரு ஒரு ஹை ஒன்று கிடைக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். பட் ஆனால் வந்து சாதிச்சிட்டேன்றத விட அதை அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் பண்ணும்போது எல்லாருக்குமே சொல்கிறேன், இப்போ கேமராமேனுக்கு வந்து அதை அந்த டெக்னிக்கலி அதை புல் ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு 3 தளத்துக்கு போகுது. ஒரு இடத்துல ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் மாடிக்கு போகிறோம், மாடியிலேருந்து அப்புறம் கேமரா ஒரு பாயிண்டில் வந்து கீழே வரணும், அதுக்கப்புறம் திரும்ப படி வழியாக இறங்கி கீழே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ ஒரு எண்டில் வந்து திரும்ப கீழ் தளத்துலேருந்து திரும்ப மேல் தளத்துக்கு வரணும். ஸோ 2 இடத்துல க்ரேன் இருக்குது. ஸோ 2 கேமரா ஆப்ரேட்டர் இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த க்ரேனில் வந்து கேமரா இறங்கணும். ஸோ இறங்கிட்டு அப்போ அடுத்த ஷாட் க்ரேன் வரதுக்கு முன்னாடி கேமரா அங்கே பேன் ஆகும்போது அங்கே க்ரேன் தெரியக்கூடாது. ஸோ அந்த பேன் ஆகிற டைமுக்குள்ளே க்ரேனை தள்ளிட்டு வந்து அந்த பொசிஷனில் வைக்கணும். நிறையா இருந்துச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு மேட்ச் விளாட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைவாக ஒரு மேட்ச் விளாடும் போது ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று ட்ரை பண்ணணுன்றது எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் இதில் வந்து எனக்கு என்னென்னா, இது ஏன் சிங்கிள் ஷாட்டாக பண்ணணும்னு யோசிச்சப்போ தான் எனக்கு இந்த பாயிண்ட் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த வெட்டிங் ரிசப்ஷனில் அந்த ஷார்ட்டோட பிகினிங்கில் அந்த கேரக்டரை வந்து ஹாப்பியாக நின்றுட்டுருப்பார். அதாவது வந்து அவர் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா கூட வேலை பார்க்க போகிறது இல்லைன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவரோட பகையாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் நான் அவங்க வழிக்கு வரல அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு வர்றார். ஸோ இதுக்கப்புறமேட்டு அவர் லைஃப் வந்து ரொம்ப அழகாக அமைதியாக தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா எல்லாமே தலைகீழாக மாறுது. ஸோ அந்த 15 நிமிஷத்தை நம்ம வந்து ரியல் டைமில் காட்டினா என்னன்ற ஒரு பாயிண்ட் தோணுதுக்கப்புறம் தான் அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலான்ற மாதிரி தோணும்.